இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். அது தொட்டுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி செய்யலான்னு இருக்கேன். குருமா செய்யலைன்னா ஏற்கனவே மத்தியானம் குருமா வச்சு ரசம் செஞ்சேன். அதனால் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு ஊற்றுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு உளுந்து போடுங்க. கடுகு பொரிஞ்சவொடனே பூண்டு போடணும். பூண்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆனோடனே வெங்காயம் கருவேப்பிலை போடணும். 2 வெங்காயம் 2 தக்காளி. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினோன்னே தக்காளி ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் நல்லா வதக்கணும். இதில் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சம் இது மாதிரி நைஸாக வச்சினோம்னா அதில் போடும்போது நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். அதனால் தனியாக ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி சிறிதாக ஒரு ஸ்பூனு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 3 ஸ்பூனு இல்லை 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இல்லை கரம் மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து இந்த அரைச்சதை வந்து இந்த வதங்கத்தில் போடப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. மிக்ஸி கழுவி தண்ணி இதில் ஊற்றுங்க. சரி, இது வந்து நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்தி தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். இந்த தக்காளி கிரேவி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி, தக்காளி தொக்கு ரெடி.